வணக்கம். சுரேஷ் கண்ணன் ஆதிரக்ஷா அறக்கட்டளை. எப்படி இருக்கீங்க? இன்றைய நம்மளுடைய பதிவு இப்போ கடந்து முடிந்து சைக்ளோன் பற்றி தான், ஃபெங்கல் சைக்ளோனை பற்றி தான் பேசுகிறோம். பொதுவாக பார்த்திங்கன்னா மெட்ரோஸில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் மக்களுக்கு எளிது போய் சேரும். அவங்களுக்கு கைமாறுகள், உதவிகள், கவர்மெண்ட்டோட உதவி, என்ஜிஓ உதவியெல்லாம் மீட்டாக போகும். நான் மெட்ரோஸ்ன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், பாம்பே, டெல்லி, கல்கட்டா, இது மாதிரி இருக்கிறதுல ஒரு சம்பவங்கள் எது நடந்தாலும் சரி மீட்டாக போயிடும். இது மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸ், டயர் 2 சிட்டிஸ், டயர் 3 சிட்டிஸ் நடக்கும்போது தெரிய வரும். அதான ஒரு பெரிய ஹெட்லைன்ஸாகவும் அது உதவிகள் போய் சேரும், பெரிய லெவலில் போகிறது கிடையாது. ஸோ நம்மளுடைய இப்போ நடந்தக்கூடிய இந்த ஃப்ளட் சைக்ளோனில் பார்த்திங்கன்னா அஃபெக்டட் ஏரியா மேஜராக பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய திண்டிவனம், நம்ம விழுப்புரம், இது சுற்றி இருக்க மாட்டோம் தான். ஸோ இது நம்மளுடைய நண்பர்கள், என்னுடைய காலேஜ் நண்பர் கேவிஎஸ் கண்ணன், ப்ளஸ் அவரோட பிரதர்-இன்-லா டாக்டர் ஸ்ரீ, ப்ளஸ் என்னுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ண என்னுடைய எக்ஸ் எம்ப்ளாயி மிஸ்டர் பாலா, இவங்கெல்லாம் போய் அந்த இடத்த போய் பார்த்து ஆய்வு பண்ணி அவங்கள்ட்ட பேசி அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுடைய இழப்புகள் என்னன்றதை ஒரு ஜஸ்ட் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. எஸ், அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் அவங்களுக்கு பேசிக் நெசசிட்டி சாப்பாடு கொடுக்குறாங்க, அரிசியும் கொடுத்ததா கேள்வி, ப்ளஸ் மெடிக்கல் கேம்ப்ஸ் ரன் பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 days, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 days கரண்ட்டே இல்லை. இப்போ தான் அவங்களுக்கு கரண்ட்டே கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் அந்த நிலைமை அப்படி, ஏன்னா தண்ணி அடித்து அவங்களுடைய வாழ்வாதாரமான ஆடு, மாடு, விவசாய நிலங்கள் எல்லாமே தண்ணியில் மூழ்கி அவங்களுடைய அத்தியாவசிய தேவைகளான துணிமணிலேருந்து உணவுப் பொருட்கள்லேருந்து எல்லாமே அடித்து இழுக்கப்பட்டது. இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா விவசாயிகள், தினக்கூலிகள் தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு ஏறத்தாழ பார்த்திங்கன்னா ஒரு 600-700 இண்டிவிஜுவல்ஸ் பாதிப்பு ஆயிருக்காங்கன்றது இன்றைய தேதிக்கு நம்ம 2 கிராமங்கள் இது பண்ணுவோம். ஒன்று டி மேட்டுப்பாளையம், விழுப்புரம் பக்கத்தில், இன்னொன்று சாத்தனூர்னு சொல்லிட்டு திண்டிவனம், அந்த டோல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள். இந்த 2 இடங்களுக்கும் நம்ம ஆட்கள் போய் பார்த்து பேசியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு நம்ம என்ன இந்த நேரத்தில் ஒரு உறுதுணையாக, ஒரு ஊன்றுகோலாக, ஒரு கை கொடுத்து தூக்கக்கூடிய, அடுத்த ஒரு வாரத்துக்கோ ஒரு 15 நாளைக்கோ 2 வாரத்துக்கு அவங்களுக்கு சமையலுக்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய், பேசிக் வெஜிடபிள்ஸ், ஒரு வெங்காயம், உருளைக்கிழங்கு, இது மாதிரி இருக்கிறது ஒரு லிஸ்ட்டு போட்டால் ஒரு ஆறுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு, ஒரு 3 பேர் 4 பேர் இருக்க குடும்பத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா வருது. ஸோ அதெல்லாம் நம்ம பேக் பண்ணி ஆல்ரெடி ஒரு 80லேருந்து ஒரு 100 பேக்கெட்ஸ் இன்றைக்கி ஆரம்பித்தாச்சு. கேவிஎஸ் கண்ணன் ப்ளஸ் அவரோட பிரதர்-இன்-லா களத்தில் இறங்கிட்டார். பாலாவுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அங்கே இருக்க லோக்கல் ஹோல்சேலர்கிட்ட பேசி அவருக்கு பைசாவுக்கு உண்டான வழியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி நேரங்களில் எனக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். தயவுசெய்து சிறிய அளவு இருந்தாலும் சரி யோசிக்காதீங்க. 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா இருந்தாலும் கொடுங்க. ஏன்னா சிறு துளி பெருவெள்ளம். ஸோ தயவுசெய்து இந்த பேரிடர் காலத்தில் நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணுறதன் மூலம் நமக்கு ஒரு மனசுக்கு திருப்தி கிடைக்கும். தயவுசெய்து எங்களோட வேண்டுகோளை ஏற்றி நீங்கள் பைசா கொடுத்தீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு கொண்டு போய் அதை சேர்ப்போம். நான் ஒரே ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து பைசாவும் நேரடியாக பாதிக்கப்பட்டவங்கள போய் சேரும். நடுவில் கணக்கு எழுதுறதோ அட்மின் சார்ஜஸ் போடுறதோ எதுவுமே எங்களுடைய ட்ரஸ்ட்டில் கிடையாது. ஸோ நீங்கள் நம்பி எங்களுக்காக அந்த பைசா கொடுங்க. நம்ம சமூகத்துக்கு போய் நம்ம சேர்த்து அவங்க இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரட்டும். நன்றி, வணக்கம். சுரேஷ் கண்ணன், ஆதிரக்ஷா அறக்கட்டளை நிறுவனர், அறங்காவலர். நன்றி, வணக்கம்.